21ನೇ ಪಾಸುರ. अकूपारैरेकोदगसमयवैदण्डिकजवैः अनिर्वाप्यां क्षिप्रं क्षपयितुमविद्याख्याय पटपां कृपे त्वं दत्तादृक्प्रतिमवृष पृथ्वीधरपतिः स्वरूपद्वैगुण्य द्विगुण நிஜபிந்துः பிரபவசி. ஆச்சரியமாக இருக்கக்கூடிய பாசுரம். ஹே தயாதேவியே, திருவேங்கடமலை எத்தனை பெரியது என்று ஒருவன் கேட்டால் என்ன கூற முடியும்? அத்தனை பெரியது என்று மட்டுமே கூறலாம். இவ்வாறு மிக பெரிய திருமலைக்கு நாயகனாக விளங்குகின்றார் ஸ்ரீனிவாசர். அவனுடைய ஆத்மா ஜீவாத்மாவை போல அணுவானதன்று, எங்கும் வியாபித்து நிற்கும் விபுவாக இருக்கின்றார் ஸ்ரீனிவாசர். அது இல்லாத இடமே இல்லை. இவ்வாறு நிற்கும் அந்த எம்பெருமானுடைய ஆத்மாவை திவ்ய ஆத்ம ஸ்வரூபம் என்பார்கள். அதனினும் 4 மடங்கு பெரியது போல் உள்ளதம்மா உன்னுடைய இந்த ஸ்வரூபம். உன்னுடைய ஒரு துளி ஒரு திவலை ஆன உன்னுடைய கிருபா கடாட்சம் ஒரு ஜீவன் மேல் விழுந்தால் என்ன செய்ய முடியாது? அனைத்தும் செய்யுமே என்று ஆச்சரியமாக அருளி செய்யப்பட்டுள்ளது. உன் ஒரு துளி செய்யும் அரும் செயலை பிரளய காலத்து கடல்கள் கூட செய்ய முடியாது. பிரளய காலத்தில் வேறு பூதங்கள் புலப்படாதவாறு எங்கும் நீரே நிரம்பி பரப்பி இருக்கும். அப்போது கடல்களை காக்க வேண்டிய பொருள்கள், கடல்கள் காக்க வேண்டிய பொருளாக இருக்கக்கூடிய ஜீவராசிகள், அழிக்க வேண்டிய பொருள் என்னும் பாகுபாடின்றி எல்லாவற்றையும் விழுங்கி கொந்தளித்து பெரும் முழக்கம் செய்து மிக்க வேகத்துடன் வரும் அந்த பிரளய ஜலம். சிலர் விதண்டாவாதம் செய்வதுண்டு. அவர் ஸ்தாபிக்க வேண்டிய கொள்கைகளை மறுக்க வேண்டிய கொள்கைகள் என்னும் வேற்றுமைகள் கருதுவதுண்டு. வித்தியாசங்களை எல்லாம் பார்ப்பதுண்டு. பிறர் சொல்லும் அனைத்தையும் மறுத்து பெருத்த ஆரவாரம் செய்து வேகத்துடன் பேசி நிற்பவர்களும் சிலருண்டு. அவர்களின் பேச்சின் வேகம் போன்றதாம் பிரளய காலத்தின் கடல்களின் வேகம் வெறும் வெற்று பேச்சாகவே அமைகின்றது. கடல்களில் மிகுதியாய் வரும் நீரையெல்லாம் பருகி எல்லை மீறாது செய்வதற்காக கடல் நடுவே வடவாமுகாக்னி என்ற ஒரு பெண் குதிரை உள்ளதென்றோ? இதை யாராவது அறிந்தார்களா? இல்லையே. என்ற அக்னி ஒன்று உண்டு. அந்த அக்னியை மட்டும் பிரளய கால கடல் நீரும் அணைக்க முடியாததாகும். அந்த அக்னியை போல் உள்ளதம்மா என் கர்மங்களின் தொகுதி. அதை விரைவில் அடியேனோடு அனைத்து கர்மங்களையும் வேறு சமேதமாக ஒழிப்பதற்கு உன்னால்தான் முடியும். இதற்கு உனது ஒரு திவலை போதுமே, ஒரு கருணை கடாட்சம் போருமே என்று சாதிக்கின்றார்கள். பரபிரம்மத்தின் ஸ்வரூபத்தினும் 4 மடங்கு பெரியதாகவன்றோ உள்ளது உன் ஒரு திவலை. இவ்வாறு செய்து அடியேனை காக்க வேண்டும் என்று அருளி செய்துள்ளார். இந்த கருணாதேவியினுடைய கிருபா கடாட்சத்தை நாம் பல உதாரணங்களால் பார்க்கலாம். ஆச்சரியமாக இருக்கக்கூடியது இந்த வடவாக்னி என்பது பல மடங்கு முன்வந்து அனைத்து நீரையும் கட்டுப்படுத்துவது போல் இங்கு தயாதேவி நமக்கும் கருணை புரிகின்றாள் என்பதில் சந்தேகமே இல்லை. நம் பாபங்கள் அனைத்தையும் பிரளய காலத்து ஜலங்களாக அடித்து சென்று விடுவது போல் நம்முடைய கர்மங்களை அழைத்து எம்பெருமானுடைய கிருபைக்கு நம்மை பாத்திரமாக்கும்படி செய்கின்றாள். இது அவளின் கருணை ஸ்வரூபம், தயையின் குணம். ஆனால் அந்த தயையின் குணம் இது மட்டுமா செய்கின்றது என்றால் இல்லை. சுவாமி ராமானுஜரை போல பலவிதமான முறைகளிலும், அன்று சீதாதேவியைப் போல பலவிதமாக முறைகளிலும் நம்மை ரட்சிக்கின்றாள். எப்படி என்று பார்க்கலாம். இங்கு ஒரு கதை. உடையவரின் கோஷ்டியில் ஒரு நாள் ஸ்ரீ விபீஷ்ணனின் சரணாகதியை பற்றி சுவாமி காலக்ஷேபம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது உடையவரின் சிஷ்யர்களில் ஒருவரான பிள்ளை உறங்காவிலிதாசர் எழுந்து கொண்டு செல்ல நிற்க
ராமானுஜர் அவரை பார்த்து, ஏன் செல்கின்றாய் என்று கேட்டார். உடனே அவர், சுவாமி, விபீஷணர் சரணம் அடைகின்றேன் என்று கூறி அப்படி வந்து சரணாகதி செய்தபோதும் எம்பெருமான் அவரை ஏற்கவில்லை. ஆனால் அங்கு காலதாமதமும் ஆனது. அடியேனோ அந்த சரணாகதியை செய்யவும் இல்லை, என்னை காப்பாற்று என்று கேட்கவும் இல்லை. அப்படி இருக்க எம்பெருமானின் கருணை என்னிடம் எப்படி வரும் என்று நினைத்து நான் இங்கிருந்து செல்ல முயன்றேன். உடனே உடையவர் புன்முறுவல் செய்து, பிள்ளை உறங்காவிலிதாசரே, அமருங்கள் அமருங்கள். இது ஸ்ரீராம கோஷ்டி அல்ல, ஸ்ரீ ராமானுஜ கோஷ்டி, தெய்வ சிந்துவின் கோஷ்டி. அதனால் உமக்கு கண்டிப்பாக கிருபை கிடைக்கும் என்று கூறி அருளியதை போல் சம்சாரிகளை தயாதேவியும் ரட்சிக்கின்றாள். நம் தயாதேவி மேலும் சீதா பிராட்டியைப் போல நமக்கும் அனுகிரகம் செய்கின்றாள். அங்கு ராட்சசிகளை காத்தாள் சீதா மாதா. இங்கு நம்முடைய கர்மங்களே நமக்கு துஷ்டனாக இருக்க அந்த அரக்கிகளிடமிருந்து நம்மை காப்பவள் தயாதேவி. இதில் என்ன சந்தேகம்? ராவண சம்ஹாரமான் முடிந்த பிறகு விபீஷண ஆழ்வாரும் ஸ்ரீ ஆஞ்சநேயரும் அசோகவனத்திற்கு வந்தார்கள். சீதா பிராட்டியை சுற்றி ராவணனால் ஏவப்பட்ட அரக்கிகள் பிராட்டியை மிரட்டி கொண்டு நிற்க அனுமான் சிம்சுபா மரத்திலிருந்து இதை பார்த்து கொண்டிருந்தார். இப்பொழுது ராவண சம்ஹாரம் முடிந்ததால் தாயாரிடம் எனக்கு ஒரு வரம் வேண்டும் என்று வேண்டினார். தாயார் என்னவென்று கேட்க, அதற்கு நான் இந்த ராட்சசிகளை அழிக்க வேண்டும் என்று கூற, தாயே, கருணையே வடிவமான சீதாதேவி, ஹே அனுமன்னு, நீ எப்படி ராமதூதனாக வந்தாயோ அதே போல் இங்கும் இவர்கள் ராவணனின் சேவகர்களாக இருந்தார்கள். ஆதலால் அப்படி பேசினார்கள். இவர்களை நீ எந்தவிதமான குரூரமான விஷயங்களையும் இவர்களிடம் நீ செய்யக்கூடாது என்று அரக்கிகளையும் சரணாகதி செய்யாத போதும் காப்பாற்றினாள் என்பதில் எந்த சந்தேகம் இருக்கின்றது? அதை போலவே நம் தயாதேவியும் நாம் சரணாகதர்களாக செல்லவில்லை என்ற போதிலும் அதை தூண்டிவிட்டு அதை நம்முடன் செய்யும்படி செய்வதாள் என்பதில் சந்தேகமில்லை. வாருங்கள் இன்னொரு கதையை பார்க்கலாம். காகாசுரன் என்பவன் சீதா பிராட்டியிடம் அபச்சாரப்பட்டு 3 உலகங்களையும் சுற்றி வந்து வேறு கதியில்லாமல் கடைசியில் எம்பெருமான் திருவடிகளில் விழுந்தான். இல்லை இல்லை, எம்பெருமான் திருவடிகளுக்கு தன் காலையும் தாயாரின் திருவடிக்கு தன்னுடைய சிரசையும் வைத்தான். அதை பார்த்த தாயார் தன்னிடம் அபச்சாரப்பட்டவன் என்பதையும் மறந்து இந்த ஜீவாத்மா உத்தாரமாக வேண்டும் என்று அவனுடைய சிரசை எம்பெருமான் திருவடிகளிலும் மாற்றி அமைத்து, எம்பெருமானே, சரணாகதர்களை ரட்சிப்பது உன்னுடைய கடமை அல்லவா என்று அவனையும் ரட்சிக்கும்படி செய்தாள். அதைப்போல் இங்கும் தயாதேவி சரணாகதர்களாக இருந்தாலும் சரி, சரணாகதி செய்யாதவர்களாக இருந்தாலும் சரி, இந்த ஜீவகோட்டிகளை ரட்சிப்பது உன்னுடைய கடமையே என்று சாதிக்கின்றாள். இன்னொரு கதையும் பார்க்கலாம். ஸ்ரீ விபீஷண ஆழ்வார் ராவணனுக்கு எடுத்து கூறி பலமுறை சொன்னார், வந்திருப்பது சாக்ஷாத் பரவாசுதேவன், அவனிடம் நீ சரணாகதியாக செல்வாயாக என்று கூற, அவன் வீடு வாயில் மனைவி இது எதையும் நான் விட்டு கொடுக்க முடியாது, நான் சரணாகதனாக போக மாட்டேன் என்று கூறி விபீஷண ஆழ்வாரை மேலிருந்து தள்ளிவிட்டான். எப்படியும் ஸ்ரீராமபிரான் தன்னை காப்பார் என்ற நம்பிக்கையுடன் சரணம் புகுந்தார். அப்பொழுது எம்பிரானும் சரணாகதர்களை ரட்சிப்பேன் என்று கூறி வந்திருப்பவன் விபீஷண ஆழ்வார் என்று மட்டும் இல்லாமல் அவனுடன் ராவணனும் வந்திருந்தாலும் அழைத்து வா என்று பரம கிருபையுடன் பேசியதற்கு காரணமும் அந்த எம்பெருமானின் தயை என்ற குணமல்லவோ? ராவணன் எம்பெருமானை அயோத்தியிலிருந்து லங்கைக்கு வரவழைக்க பல காரணங்கள் உண்டு. அதில் ஒன்று ஆச்சரியமானது. ஏன் விபீஷண ஆழ்வானுடன் வரவில்லை என்று நமக்கு தோன்றும். அவனுக்கு கர்வம் உள்ளதென்றும் நமக்கு தோன்றும். ஆனால் ரகசியம் என்ன தெரியுமோ? நான் ஒருவனே ராமனிடம் சென்றால் நான் ஒருவன் மட்டுமே உத்தாரமாக முடியும். ஆனால் ராமன் இங்கு வந்தால் இந்த அரக்க குலமே உத்தாரமாகும் என்று தான் நினைத்து எம்பெருமானை அடைய
ஒரு பாகவதோத்தமர் நமக்கு தேவை என்று நினைத்து மனதில் விபீஷணனை ராமனிடம் அனுப்பினார். இந்த ரகசியம் நமக்கு தெரியுமோ? தெரியாது. அப்படியாக ஸ்ரீ ராமபிரானை சரணமடைந்து பரம பாகவதோத்தமனா முகமாக தான் முக்தி பெற்றான் ராவணன். இல்லை இல்லை, அந்த இலங்கையில் இருப்பவர்கள் அனைவருமே முக்தி பெற்றார்கள். இதற்கு காரணம் எம்பெருமானின் தயை அப்படிங்கக்கூடிய குணம். அது நமக்கு இங்கு திருமலையில் உள்ளது. நாமும் அதை அனுபவிக்கலாம். இங்கு மகான்களில் ஸ்ரீ பராசர பட்டர், நீ ராமகோஷ்டியை சேர்ந்தவனா இல்லை பிராட்டியின் கோஷ்டியை சேர்ந்தவனா என்று கேட்க, நான் பிராட்டியின் கோஷ்டியை சேர்ந்தவன் என்று கூறுகின்றார். ஏன் இப்படி கூறுகின்றார் என்றால், எங்களை காப்பாற்று என்று கேட்காத போதும் அந்த அரக்கிகளை காப்பாற்றினாள். காகத்தை சுற்றவிட்டு பின் திருவடிகளில் வந்து விழுந்த பிறகே எம்பெருமான் ரட்சித்தார். அதே போல விபீஷண ஆழ்வானை வானில் வெகுநேரம் காக்க வைத்தார். இப்படி பல விஷயங்களை கண்டு எம்பெருமானை அடைவதற்கு தயையாக இருக்கக்கூடிய குணமே முக்கியமென்று இங்கு நம் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அந்த தயை குணத்தை சரணமாக பற்றுகின்றார்கள். என்ன ஆச்சரியம் அல்லவா இந்த பாசுரம்! இவ்வளவுதானா என்றால் இல்லை, இன்னும் பல விஷயங்கள், அர்த்தங்கள், ரகசியம் உள்ளது. ராதே கிருஷ்ணா.